afternoon, everyone. Today, as we come together to observe World Thalassemia Day, we are not just gathering for an event, but we are gathering to celebrate courage, hope, and extraordinary spirit of our young leaders. On behalf of Apollo Specialty Hospital, Tenampet, we welcome our respected doctors, members of the jury, parents, caregivers, and our inspiring thalassemia warriors. Every child fighting thalassemia carries a story of strength far beyond their years. Behind every smile is resilience. Behind every battle is a family holding on to hope. And behind every recovery is the power of compassionate health workers. At Apollo, we believe that no child should be denied a chance of a healthy future. Through advanced bone marrow transplantation and specialized pediatric hematology, we are committed to transforming fear into hope and survival into a new beginning. Today is also an important day, and the reason why I say that is today, Apollo Cancer Foundation at Apollo Specialty Hospital, Tenampet, also joins hands with Coal India under the Thalassemia Bal Seva Yojana, a meaningful initiative that will help underprivileged children across the state and the country get an access to bone marrow transplantation and a second chance of life. I would also like to acknowledge our clinical experts, Dr. Revati, Dr. Ramya, and Dr. Kavita, whose compassion and commitment continue to change countless youngless lives. To our friends from the media, thank you for being the voice that carries these stories of courage and hope to the world. I would again like to welcome you all for the event today. அனைவருக்கும் வணக்கம். ஹிடன் நோ மோர், ஃபைண்டிங் த அன்டயக்னோஸ்ட் அண்ட் சப்போர்ட்டிங் த அன்சீன். இதுதான் உலக தலசீமியா தினத்தோட குறிக்கோள் அண்ட் தீம் ஃபார் 2026. ஸோ தலசீமியா நோய் என்பது மருத்துவ நிலைமையை விட அதிகம். ஒவ்வொரு புள்ளி விவரத்திற்கும் பின்னால் தனிப்பட்ட அனுபவங்கள் மற்றும் சவால்கள் கொண்ட ஒரு குழந்தை அண்ட் குடும்பம் இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் மருத்துவ சிக்கல்களால் இந்த குரல் மறைக்கப்படுகிறது. தலசீமியா என்பது பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு வரும் ஒரு மரபணு இரத்த நோய் ஆகும். நம்ம உடம்புல இருக்கிற சிகப்பு இரத்த அணுக்கள் தான் உடம்புல எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவுது. இந்த சிகப்பு இரத்த அணுக்களின் குறைபாடு தான் தலசீமியா. ஸோ ரத்த உற்பத்தி செய்கிறதுக்கு ரெஸ்ட் ஆஃப் த பாடி மாதிரி ஒரு ஜீன் அப்பா கிட்டேருந்தும் ஒரு ஜீன் அம்மா கிட்ட இருந்தும் நம்மளுக்கு வருது. நிறைய பேர் அபவுட் 3% ஆஃப் ஆர் பாப்புலேஷன் இதில் வந்து ஒரு ஜீன் வந்து டிஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் தலசீமியா ட்ரெய்ட் இல்லை தலசீமியா கேரியர் ஆர் தலசீமியா மைனர்னு சொல்கிறோம். ஸோ தலசீமியா மைனர் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்டாக எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்மளை மாதிரி என்ன மாதிரி நார்மலாக இருக்கலாம். பட் 2 பேரண்ட்ஸ்க்கும் தலசீமியா மைனர் இருந்துச்சுன்னா 25% சான்ஸ் தட் பிறக்கிற குழந்தைக்கு தலசீமியா மேஜர் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தலசீமியா மேஜர் குழந்தைங்களுக்கு 2 ஜீனும் பல ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா லைஃப் லாங் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மாதத்துக்கு ஒரு தரம் போட வேண்டிய அவசியம் ஏற்படுது. அண்ட் ஒரு பக்கம் நம்ம ஏற்றுற ரத்தத்தினால என்ன ஆகுதுன்னா எக்ஸசிவ் அயன்னு சொல்லுவோம். ஃபெரிட்டின் பார்த்து அதிகமாக இருக்கிறதுனால இது எல்லா உறுப்புகளையும் டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் நம்ம ஹார்ட் அண்ட் லிவர் அண்ட் பேங்க்ரியாஸ்லாம். ஸோ அந்த அயனை வெளியில் எடுக்கிறதுக்கும் மாதம் நான் டெய்லி மெடிசின்ஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது, விச் இஸ் கீலேஷன் மெடிசன்னு சொல்லுவோம். ஸோ லைஃப் லாங் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அண்ட் கீலேஷன் போயிட்டுருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு. ஸோ ஹவு டு ப்ரிவென்ட் திஸ், எப்படி இதை வந்து தடுக்கிறது? நம்ம நாட்டில் வந்து அறியாமையால் ஆல்மோஸ்ட் 10,000 நியூ தலசீமியா பர்த்ஸ் எவ்ரி இயர் இருக்குது. ஸோ அ சிம்பிள் டெஸ்ட் லைக் ஹெச்பி எலக்ட்ரோஃபோரசிஸ் ஆர் HPLCன்னு சொல்வோம். கர்ப்ப காலத்தில் இந்த டெஸ்ட்டு செய்கிறது மூலியமாக we can prevent thalassemia births. அண்ட் இன்கேஸ் குழந்தை பிறந்திருக்கு தலசீமியாவோட அண்ட் இவங்களுக்கு ஏதாவது பெர்மனெண்ட்டாக க்யூர் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், there is
some permanent cure offer பண்ணலாம் இந்த சில்ட்ரனுக்கு லைக் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் or மஜ்ஜ மாற்று சிகிச்சை. ஸோ நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாக உதவி இருக்குது. அண்ட் எனி சைல்ட் ஹூஸ் லெஸ் தென் 7 years, அதாவது 7 வயசுக்கு கம்மியாக இந்த சில்ட்ரனை வந்து மஜ்ஜ மாற்று சிகிச்சை பண்ணி சரி பண்ணோன்னா த ரிசல்ட்ஸ் ஆர் பெஸ்ட் அவுட்கம்ஸ் இருக்குது இந்த குழந்தைங்களுக்கு. ஸோ ஒன்றுபட்ட சமூகமாக நாம் எல்லாரும் சேர்ந்து தலசீமியா நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் தேவைகள், உரிமைகள் மற்றும் குரல்கள் கேட்டு அர்த்தமுள்ள மாற்றத்தை ஏற்படுத்தலாம். டெஸ்ட் ஃபார் தால் டுடே, ப்ரிவென்ட் தால் டுடே அண்ட் லெட்ஸ் ஆல் ஒர்க் டுவர்ட்ஸ் அ தால் ஃப்ரீ இந்தியா. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஆல் த பியூட்டிஃபுல் பேஷண்ட் ஃபேமிலிஸ் நம்ம இன்விடேஷன் கேட்டு இம்மீடியட்டாக வந்திருக்காங்க. ப்ரெஸ், ஏன்னா நீங்கள் இல்லாத தாலசீமியானா என்னன்னு அவேர்னஸே நம்மளால் செய்ய முடியாது நம்ம நாட்டில். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஸ்பேரிங் யோர் டைம் கம்மிங் ஹியர். அண்ட் டு ஆல் த my colleagues at Apollo Speciality Hospital, Mr. Karan, Dr. Karthik, and especially Suganti. Thalassemia na, I want to raise awareness. I want to be part of spreading awareness. So many people have helped us. And வருஷம் இதே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். ஆனால் இன்னும் நம்ம நாட்டில் 10,000 நியூ பர்த்ஸ், 10,000 புது குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ நம்ம எல்லாரும் இதை பற்றி பேசணும். ஸோ தட் ஒரு அம்மா இதுக்கு டெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தை பிறக்காமல் இருந்தால் அது இன்றைக்கி நம்ம எல்லாரும் இங்கே வந்து சேர்ந்து பேசினது அது ஒரு நல்ல பயன்னு நான் சொல்வேன். நீங்கள் பார்த்தீங்க தட் பிறக்கும்போது குழந்தை பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நார்மலாக இருக்குது. ஆனால் 3-4 மாதத்தில் தான் நமக்கு தெரிய வருது இது ரத்த நோய் குறைபாடு. எவ்ரி மந்த் லைஃப் லாங் பிளட் ஏற்றணும். இது கேட்டால் சிம்பிளாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் கூட நீங்கள் பேசி பாருங்கள். ஒரு மாதமும் ரத்தம் ஏற்றணும், டோனர் கண்டுபிடிக்கணும். ஸோ இஃப் யூஆர் அ யங் பர்சன் அவுட் தேர் இந்த மெசேஜ் நீங்கள் கேட்குறீங்கன்னா ப்ளீஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல பிளட் பேங்க்கில் போய் ஒரு ரத்தம் பிளட் டோனராக பதிவு பண்ணி ரெகுலராக 3-4 முறை பர் இயர் பிளட் டோனராக இருந்தால் இந்த மாதிரி நிறைய லைஃப்ஸை காப்பாற்றலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பிளட் டொனேஷன் தேவை இவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு. ரெண்டாவது மெடிசின்ஸ். இது லைஃப் லாங் செய்கிறது கஷ்டம். ஆனால் மஜ்ஜ மாற்று சிகிச்சை செஞ்சால் ஃபுல்லாக குணமடைகிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற பேஷண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக டிரான்ஸ்பிளான்ட் நடந்து தாலசீமியான்னு சொல்கிறோம். சம் ஆஃப் தெம் ஆர் ஒர்க்கிங், என்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, டாக்டர் படிக்கிறாங்க, அண்ட் தே ஆர் கோயிங் பேக் டு தேர் நார்மல் லைஃப். இட் இஸ் அன் அமேசிங் கிஃப்ட். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுனால இந்த லைஃப் லாங் சஃபரிங் விட்டு வெளில வர முடியும். ஆனால் ஆக்சஸ் டு கேர்ன்றது பிரச்சனை. சரினா ஒரு டிரான்ஸ்பிளான்ட்டும் அது அதிக விலை. ஸோ அந்த காஸ்ட்டை யார் பேர் பண்ணிக்க போகிறாங்க? I'm very grateful to Apollo Hospital. ஏன்னா 623 patients thalassemia major patientsக்கு நம்ம இங்கே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். நர்சிங் டீம், மெடிக்கல் டீம், ஃபுல்லாக இது டீம் ஒர்க் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக சப்போர்ட்டோட இவ்வளோ பேஷண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட், நான் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஸ்பான்சர்ஸ் எப்படியா இருந்தாலும் பேஷண்ட்ஸுக்கு உதவி செஞ்சு இந்த மாதிரி லைஃப் லாங் பிளட்டு போடாமல் வெளில வரத்துக்கு உதவி செய்கிறோம். இன்றைக்கி இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ஏன்னா கோல் இண்டியா ஃபண்ட் இது சிஎஸ்ஆர் ஃபண்டில் ஒரு பேஷண்ட்டுக்கும் இந்த நம்ம நாட்டில் எங்கேருந்து வந்தாலும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்ப்பீங்க, பெங்கால்லேருந்து வந்த ஒருத்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் சென்னையில், அவங்க குழந்தைக்கு தாலசீமியா டிரான்ஸ்பிளான்ட் செய்யலாம் இங்கே கோல் இண்டியா ஃபண்ட் மூலியமாக. ஸோ மெனி lives can be saved. So என்னோட மெயின் மெசேஜ் இன்னைக்கு டிரான்ஸ்பிளான்ட் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா சீக்கிரமாக அதை பற்றி யோசிங்க. 7 வயசுக்கு கம்மியாக இருந்தால் 90% மேலே குணமடையலாம். இந்த சில்ட்ரன்லாம் பிளட்டு போடாமல் நார்மல் லைஃப் வாழலாம். செகண்ட், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எவ்வளோ இருந்தாலும் அதை பற்றி பேசுங்க. ஸோ தட் நமக்கு இது அஃபோர்ட் பண்ண முடியாதுன்றதுனால யாரும் பிஎம்டி பண்ணாமல் விட்டுடக்கூடாது. ஏன்னா இந்த டிரான்ஸ்பிளான்ட்னால அந்த குழந்தையோட லைஃப் இல்லை, அவங்க ஹோல் ஃபேமிலியோட லைஃபுமே மாறுது. ஸோ
தேங்க்யூ வெரி மச் இங்கே வந்ததுக்கு. அண்ட் ஐம் த வாய்ஸ் ஆஃப் மெனி ஃபேமிலிஸ். ஐ திங்க் நிறையா பேர் இதெல்லாம் சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க. பட் ரெண்டு ஸ்பெஷல் பீப்புள் மட்டும் நான் இன்னைக்கு கூப்பிட விருப்பப்படுறேன். ஒன்று தாமிரபரணி. அவள் ரொம்ப சின்ன வயசில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இப்போ அந்த பிஎம்டினா என்ன அதை பற்றி பேச விருப்பப்படுறாங்க. அண்ட் யாஸ்மின் பானுவோட அம்மா ப்ரெக்னன்சி போது டெஸ்ட் பண்ணி இது மாதிரி வராமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு. ஸோ இஃப் யூ கேன் போத் கம் ப்ளீஸ். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த ரேவதிராஜ் மேம்க்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். என் பேர் தாமிரபரணி. எனக்கு வந்துட்டு இந்த நோய் வந்துட்டு 1.5 வயசில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 1.5 வயசுலேருந்தே நான் வந்துட்டு மாதம் மாதம் பிளட் கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட் இதை பற்றி எங்கள் அம்மா அப்பாவுக்கு எங்கள் வீட்டில் யாருக்குமே இதை பற்றின ஒரு அவேர்னஸ் எதுவுமே கிடையாது. இது சாதாரண ஒரு மஞ்சக்காமலை நோய், சரி ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு தான் அவங்க நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒவ்வொரு டாக்டர்ஸ் பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது பூமா மேமு, அதுக்கப்புறம் திருவேணி மேம், அங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு இதை பற்றி சொல்கிறாங்க. இல்லை இது தலசீமியான்னு சொல்கிறாங்க, இதுக்கு நீங்கள் மாதம் மாதம் பிளட் கொடுத்தாதான் இவங்க உயிரோடவே இருப்பாங்க. ஸோ ஹீமோக்ளோபின் லெவல் வந்துட்டு நீங்கள் கம்மியாகாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி 5 வயசு வரைக்கும் எனக்கு இந்த ஒரு இது பண்ணுறாங்க. இந்த பிளட்டெல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 5 வயசில் நீங்கள் இந்த ஸ்ப்ளின் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த மண்ணீரல் எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் பிளட் கொடுத்தா போதும். மெடிசின்ஸ்லாம் நீங்கள் கம்மியாக எடுக்கலாம், அயன்லாம் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி எங்கள் அம்மா அப்பாவும் இதை தெரியாமல் ஸ்ப்ளின்லாம் எனக்கு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 6-7 வயசில் தான் வந்துட்டு எங்களோட கடவுள் அப்படின்னா ரேவதி மேம் வந்துட்டு நாங்கள் மீட் பண்ணுறோம். அவங்க தான் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு கைட் பண்ணுறாங்க, நிறையா வந்துட்டு சொல்கிறாங்க. இது வந்துட்டு இப்படி தான் நீங்கள் இது பண்ணணும். ஜிஹெச்சில் வந்துட்டு எனக்கு பிளட் கொடுக்கும்போதெல்லாம் எனக்கு வெயினே கிடைக்காது சுத்தமாக. அது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே விஹெச்எஸ் வரும். விஹெச்எஸில் வந்து மந்த் பிளட் கொடுத்துட்டு போகிறோம். அப்புறம் மேமையும் நாங்கள் பார்க்குறோம். அப்போ தான் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இன்னொரு குழந்தை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு கைட் கொடுக்குறாங்க, அவங்களுடைய ஸ்டெம் செல்ஸ் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி செகண்ட்லேயும் ஒரு குழந்தை ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கும் அவங்க வந்துட்டு அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த குழந்தைக்குமே அந்த குழந்தைக்குமே வந்து தலசீமியா இருக்குங்கிறாங்க. அப்போ அதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு குழந்தை இது பண்ணுறாங்க. அதுதான் வந்துட்டு என்னோட தம்பி புகழேந்தி. அவனுடைய ஸ்டெம் செல்லும் எனக்கும் வந்துட்டு மேட்சிங் வந்துட்டு 100% மேட்ச் ஆகிடுச்சு. அது அந்த இடத்துல வந்துட்டு எல்லாமே சொன்னது எல்லாமே மேம் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டெம் செல்ஸ் எனக்கு பண்ணுறாங்க. எனக்கு 9 வயசில் வந்துட்டு இந்த ஸ்டெம் செல்ஸ் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் நல்லா இருக்கேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு டீச்சிங் ஜாப்பில் இருக்கேன். இங்கே இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் நிறைய பேர்த்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும். முதல்ல ரேவதி மேம்க்கு சொல்லணும், அதுக்கப்புறம் எங்கள் பேரண்ட், அதுக்கப்புறம் நிறைய பேர் லயன்ஸ் கிளப், என் கண்ணுக்கே தெரியாத நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மேடையில் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த ஒரு நோயை நம்ம தடுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம கெரியர் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணணும். முதல்ல அந்த ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இது பண்ணால் இந்த ஒரு விஷயங்களை நம்ம முழுமையாக தடுக்கலாம். அதான், நன்றி. நான் இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். 8 மந்த் கன்சீவாக இருக்கேன். ஃபஸ்ட்டு பேபி கன்சீவாக இருக்கும்போது இந்த தலசீமியா பற்றி எந்த ஒரு அவேர்னஸும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து இருந்தோம். அப்போவுமே எனக்கு வந்து ஹெச்பி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. ஆனால் அப்போ வந்து எனக்கு தான் அயன் குறைபாடு இருக்குன்னு சொல்லி அதுக்காக தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஆனால் பேபி இப்படி பிறக்குன்னு சொல்லிட்டு வாய்ப்பு எங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. எங்கள் பரம்பரையிலே அது கிடையாது, எங்கள் கிராமத்துலேயும் அது கிடையாது. அந்த குழந்தை பெற்று ஒரு 3 மாத குழந்தையில தான் கண்டுபிடிச்சோம் இப்படி ஒரு நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நோய் வந்து பேசையில் அந்த ரேவதிராஜ் மேம் வந்து எங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் இதுதான் ட்ரீட்மெண்ட்டு, பிளட் போடுறது மட்டும் தான், ஒன்லி எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை மட்டும் தான் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 3 மாத குழந்தையிலேருந்து 10 வயது குழந்தை வரை பிளட்டு போட்டு 11 வயதில் பிஎம்டி முடித்தோம். இப்போ வந்து க்யூர் பண்ணிட்டாங்க மேம். 3 வருஷமாக குழந்தை ரொம்ப நல்லா இருக்கா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு விழிப்புணர்வுமே இல்லாதனால தான் நம்ம இப்படி ஒரு பேபியை வந்து நம்மளே உருவாக்குறோமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இப்போ வந்து. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேபி கன்சீவாக இருக்கலாம் அந்த கேரியர் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், பேபி நார்மல். அது வந்து அப்புறம் வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டேன். இப்போ 3ஆவது குழந்தைக்குமே இந்த கேரியர் டெஸ்ட் பார்த்துருக்கேன், பேபி நார்மலாக இருக்குன்னு சொல்லி டெலிவரி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இது எதனால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா அந்த ஹெச்பி எலக்ட்ரோஃபோரஸ் டெஸ்ட் மட்டும்தான் இது வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இந்த பேபி வந்து தலசீமியாவா இல்லையான்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாருமே ஒரு விழிப்புணர்வாக நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாகட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆகட்டும், யாராகட்டும், யாருமே கன்சீவாக இருக்கையில் இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்ல நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம வந்து செய்வோம். அது வந்து இந்த தலசீமியா வந்து நம்ம முழுமையாக தடுப்போம். இந்த ஒரு டெஸ்ட்டுனால நம்ம தலசீமியா வந்து முழுமையாக தடுக்க முடியும்.
இது மாதிரி இப்போ வந்து நான் ரேவதிராஜ் மேடம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து எனக்கு எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நிறையா ஹெல்ப் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் முடிச்சு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து கண்டிப்பாக அந்த எலக்ட்ரோஃபோரஸ்ட் டெஸ்ட்டை வந்து கன்ஃபார்ம் நம்ம பண்ணி பார்க்கணும், யார் கன்சீவாக இருந்தாலும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Welcome to my gathering and good afternoon to everyone. I am Shadika Begum. I am from Pondicherry. Now I am doing my MBBS first year on Indira Gandhi Medical College. This condition was treated in Tenabet Apollo Hospital. The doctors were very helpful, very kind and very supportive. I got a God-gifted doctor, Dr. Revati ma'am and Dr. Ramya ma'am. They are very supportive to me and they carrying me very helpful to me. And thank you so much my family members, my amma, my appa, my chitti, my chitappa and my sister and my grandpa and grandma. They are very very caring and very supportive to me. Thank you so much. I am Charumati coming from Palladam. எனக்கு வந்து தலசேமியாங்கிறது 6th மந்த்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எப்படின்னா எங்கெங்கோ போய் பார்த்துருக்காங்க. கடைசியில் பல்லடத்தில் டாக்டர் ஹேமா அப்படிங்கிறவங்கள்ட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜிஹெச் போகிறோம், ஜிஹெச்சில் பிளட்ஸு இறக்குறோம், அங்கே பார்க்குறாங்க. அப்புறம் மறுபடியும் மாசாணிக்கு வரும், மாசாணிக்கில் ரேவதி மேம் பார்க்குறாங்க. ரேவதி மேம் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அப்போலோ வந்தோம். அப்போலோவில் பிஎம்டி முடிச்சுட்டு இப்போது ஒரு 8 இயர்ஸ் பிஎம்டி முடிச்சு 8 இயர்ஸ் ஆச்சு. இந்த 8 இயர்ஸில் நான் பெட்டராக இருக்கேன். இந்த 8 இயர்ஸில் வந்துட்டு எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பிஎம்டி பண்ணதுக்கப்புறமா நான் ஃபீல் பெட்டர். தேங்க்ஸ் ஃபார் கவர்மெண்ட் அண்ட் ரேவதி மேம். தேங்க்யூ. வந்து தலசீமியா ட்ரீட்மெண்ட் வந்து 2007 அண்டர்கான் பண்ணேன். அந்த டைமில் என் பேரண்ட்ஸும் மென்டலி ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பட் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இப்போ தான் வந்திருக்கு. அந்த டைமில் இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டோம். வந்து என்ன சொல்கிறது, ஐ எம் ஃபார்எவர் கிரேட்ஃபுல் ஃபார் ரேவதி மேம். இங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணமே அவங்க தான். அண்ட் என் பேரண்ட்ஸ், என் டேடி, அப்பா, அம்மா எல்லாருக்கும், அப்புறம் எனக்கு என் ட்ரீட்மெண்ட்டுக்கு டொனேட் பண்ணவங்க பிளட்டு, மணி, அவங்களுக்கும் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் நான் இன்றைக்கி. அவ்வளோதான். தேங்க்யூ. தலசீமியா பேஷண்ட்டாக இருக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. பிகாஸ் மந்த்லி பிளட்டு தேவைன்றது ஈஸியாக சொல்லிடலாம். பட் ஒரு டோனர் கிடைக்கணும், ஒரு பிளட்டை வாங்கணுன்னா அதுக்கு எத்தனை பேர்கிட்ட கால் பண்ணி கேட்க வேண்டியதாக இருக்குதுன்றது வந்து ஒரு கஷ்டமான செயலாக இருக்குது. இப்போ சில பேருக்கு ஈஸியாக கிடச்சிடலாம். பட் அந்த ஒரு பேக்கெட் பிளட்டு கூட வாங்குறதுன்றது வந்து அந்த சமயத்தில் எமர்ஜென்சியில் நிறைய பேர் கிடைக்க மாட்டேன்றாங்க. ஸோ இஃப் யூ ஆர் வில்லிங் டு கிவ் பிளட், அதை விட ஒரு பெரிய கிஃப்ட் வந்து இந்த தலசீமியா பேஷண்ட்ஸ்க்கு வேறு எதுவுமே இருக்காது. பிகாஸ் பிளட் அப்படின்றது இட்ஸ் அ ப்ரெஷியஸ் திங். பிகாஸ் ஈஸியாக அது கிடைக்கிறது கிடையாது. அண்டு நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபியூஷன்ஸ் இப்போது இங்கே பார்க்குறீங்க, ஒரு 10-15 பேர் தலசீமியா பேஷண்ட்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. பட் வேர்ல்டு வைட் எத்தனையோ பேர் இந்த தலசீமியாவில் they are suffering. So if you can go and transfuse or help in blood donation, it will be a really great helpful for everyone out there, not just thalassemia mattum illa, pala diseases are there out there which requires blood transfusions. So transfusion பண்றவங்க வந்து எங்களுக்கு they are like god, because blood அப்படின்றது வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிற விஷயம் கிடையாதுன்றது நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயத்தில். ஒன்றும் இல்லை, நான் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் whoever gave me the blood, I'm really grateful to them, and also to the doctors who have helped me go through this journey. Blood-ன்னு மட்டும் இல்லை, there are அந்த பிளட்டு மூலியமாக யூ ஆர் ஆல்சோ கெட்டிங் ஒயிட் பிளட் செல்ஸ், பிளாஸ்மா. உங்களுக்கு தெரியாது, ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் என்னென்ன தேவைப்படுதுன்றது எங்களுக்கு தெரியுது. அது ஈஸியாக வந்து கிடைக்கிறது வந்து ஐ ஹவ் ஃபேஸ்ட் இட். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் தட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்ஸ் நடக்கணும்னா உங்களை மாதிரி பிளட்டை டொனேட் பண்ணுறவங்க இருந்தால் இட் வில் பி மோர் கிரேட்ஃபுல் ஃபார் அஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ எம் த ப்ரவுட் மதர் ஆஃப் சம்யுக்தா. நான் ஏன் வந்து ப்ரவுட் மதர் சொல்கிறேன்னா, நம்ம வந்து லைஃப்பில் வந்து ரோல் மாடல் சொல்லுவோம், அம்மா அப்பான்லாம். எனக்கு வந்து ரோல் மாடல் என்னோட சம்யு தான். பிகாஸ் அவள் வந்து 2 months-ஆக இருக்கும்போது தான் அதை வந்து சம் கைண்ட் ஆஃப் பிளட் டிஸார்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க அவங்க பிறந்த ஹாஸ்பிட்டலில்.
செக் பண்ணி பார்த்தபோது தலசீமியான்னு சொன்னாங்க. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் அந்த வேர்டை கேட்குறேன். ஏன்னா அனீமியா கேட்டிருக்கோம். தலசீமியா இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் டு மீ. ஸோ ஐ தாட் ஓகே மேபி ஒரு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் சொன்னாங்க. ஒரு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனில் க்யூர் ஆகிற ப்ராப்ளம் தான், அவ்வளோதான் நினச்சேன் நான். பட் when they told me she needs blood transfusion every month, அப்போ தான் எனக்கு வந்து தலையில் ஏதோ இடி விடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. பிகாஸ் அப்போ தான் என்னோடய அம்மா இறந்து ஒரு 2-3 months தான் ஆச்சு. ஸோ எனக்கு என்னோடய பொண்ணு என்னுடைய தாயோடைய மறு ஜென்மமாக பார்க்குறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் டு ஹேப்பன் டு ஹர். ஸோ இதுக்கு வந்து எவ்ரி மந்த் கரெக்டாக பேக்டு ரெட் பிளட் செல்ஸ் கொடுக்கணும். இதுதான் ட்ரீட்மெண்ட்டு. அயன் ஓவர்லோட் ஆகாமல் இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் கீலேஷன் பண்ணணும். அதாவது அயனை குறைக்கிறதுக்கான டேப்லெட்ஸ் கொடுக்கணும். இப்போ இதெல்லாம் சொல்லும்போது நமக்கு எல்லாம் புதுசாக இருக்குது. பட் உள்ளே என்ன தான் தளர்வாக இருந்தாலும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்து ஆகணும் இல்லையா? நமக்கு புதுசாக இருக்குது. நம்ம இதில் வந்து ரிலேட்டடாக கல்யாணம் பண்ணால் தான் நடக்கும் அப்படிலாம் கிடையாது. நானும் என்னோடய ஹஸ்பண்ட் வேறு இது தான். பட் ஸ்டில் இப்படி நடந்துச்சு. ஸோ எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஹெச்பி எலக்ட்ரோஃபோரசிஸ் டெஸ்ட் எடுத்த போது அவரும் தலசீமியா மைனர், நானும் தலசீமியா மைனர். ஸோ இந்த விஷயம் வந்து பல பேருக்கு தெரியலை, அவேர்னஸ் இல்லை. எல்லோரும் நினச்சிக்கிறாங்க ஹாரோஸ்கோப் நல்லா ஜாதக பொருத்தம் இருந்தால் போதும்னு. தயவு செஞ்சு இந்த பொருத்தத்தையும் பாருங்கள் இனிமேல் லைஃப்பில் ஃப்யூச்சரில். ஏன்னா we don't want children to be born and suffer. இதை விட கொடுமை என் பேரண்ட்ஸ்க்கு எதுவுமே இல்லைன்னா ஒவ்வொரு மாதமும் அவங்க கையில் லைனை போட்டு பிளட்டை ஏற்றுறதை பார்க்கும்போது ஒரு தாய் மனசுலையும் அழுதுட்டு தான் இருப்பாங்க. அந்த குழந்தைக்கும் வலி தாங்கிட்டு சிரிச்சிட்டு தான் இருக்கும். ஸோ ஆல் தலசீமியா பேஷண்ட்ஸ் ஆர் ரியலி பார்ன் வாரியர்ஸ் அவங்க என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் அவங்கள பெற்றவங்க உண்மையிலே தே ஷுட் ஃபீல் தட் தேர் ப்ரவுட் பேரண்ட்ஸ். பிகாஸ் அவங்கக்கிட்ட நம்ம நிறைய கற்றுக்கலாம். என் பொண்ணுக்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் என்னென்னா பொறுமை, நம்பிக்கை, என்னால் இதுலேருந்து வெளியில் வர முடியுன்ற ஒரு பாசிட்டிவிட்டி. இதெல்லாம் நான் சம்யுக்கிட்டேருந்து பார்த்தது. ஸோ ஐ ஸ்டில் சே தட் ஐ எம் அ ப்ரவுட் மதர் ஆஃப் சம்யுக்தா. மேம் சொன்ன மாதிரி பிளட் போன் அது பிஎம்டி டிரான்ஸ்பிளான்ட் அது பண்ணும்போது இதுக்கு க்யூர் இருக்குது. பட் எனக்கு வந்து இந்த எவ்ரி மந்த் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது எவ்ரி டைம் ஐ யூஸ் டு ப்ரே டு காட், எனக்கு ஒரு சோர்ஸ் காட்டுங்க, இதுக்கு க்யூர் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதுக்கான சோர்ஸ் காட்டுங்கன்னு. ஒரு வாட்டி டிவி பார்க்கும்போது இன்டர்வியூவில் ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒருத்தவங்க உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. தலசீமியான்னு சொன்னது யாருன்னு பார்த்தேன், கீழே டாக்டர் ரேவதி ராஜ்னு பார்த்தேன். அன்னைக்கு ஐ வாஸ் த ஹாப்பியஸ்ட் பர்சன். எஸ், இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்டர்வென்ஷனாக தான் நான் பார்த்தேன். ஸோ இம்மீடியட்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி மேமை மீட் பண்ணேன். சம்யுக்தா பார்த்தாங்க, இவளுக்கு நல்லபடி க்யூர் பண்ணிக்கலாம், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது, நத்திங் டு வரின்னு சொன்னாங்க. ஷி வாஸ் ஆல்சோ ஹாப்பி தட் Samyukta is getting blood transfusion every month. Additional to that, she was also getting chelation. ஏன்னா அயன் ஓவர்லோடுங்கிறது வெரி வெரி டேஞ்சரஸ். ஏன்னா நம்ம உடம்புல எவ்வளோ இருக்கணும் அயன் இருக்குது, ஃபெரட்டின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா வைட்டல் ஆர்கன்ஸ் லைக் ஹார்ட், லிவர், கிட்னி இதுக்கெல்லாம் பிரச்சனை நடக்கும். ஸோ தலசீமியாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. அதுக்கு வந்து பிளட்டு கொடுக்கவும் செய்யணும், அதே சமயத்தில் பிளட்டில் இருக்கிற அயன் குறைக்கிறதுக்கான டேப்லெட்ஸும் எடுக்கணும். இந்த வலி வராமல் இருக்கிறதுக்காக தான் மேம் அப்புறம் எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறாங்க தயவு செஞ்சு தலசீமியா அவேர்னஸ் வச்சுக்கோங்கன்னு. நீங்கள் வந்து நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இது ஜாதக பொருத்தம் பார்க்குறீங்க இல்லையா, ஹாஸ்பிட்டல் போங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டல் அங்கெல்லாம் போங்க, ஹெச்பி எலக்ட்ரோஃபோரசிஸ் டெஸ்ட் எடுங்க. தலசீமியா மைனர் இல்லைன்னா கண்டினியூ வித் மேட்ரிமோனி, நத்திங் டு வரி. பிகாஸ் அவங்க வந்து ஹாப்பியாக இருக்கணும்னா அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இல்லாமல் இருக்கணும். ஸோ இதுதான் மெயின் அவேர்னஸ் நான் ஒரு பேரண்ட்டாக சொல்கிறேன். ஸோ மேம்கிட்ட வந்து மீட் பண்ண போகிறோம். மேம் வந்து பிஎம்டி பண்ணலாம் சொன்னபோது 1-2 இயர்ஸில் நாங்கள் அமௌண்ட் ரெடி பண்ணோம், கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அதில் ரெடி ஆனதுக்கப்புறம் ஷீ அண்ட் ஹர் ஹோப் டீம் வேர் வெரி வெரி சப்போர்ட்டிவ், வெரி மோட்டிவேட்டிங் அண்ட் ஆல்வேஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஏன்னா எந்த டைமில் எங்களுக்கு என்ன வேணாலும் ப்ராப்ளம்ஸ் வரும், திடீர்னு பிபி ரேஸ் ஆகும், ஏதாச்சும் இருக்கும் குழந்தைங்களுக்கு இஷ்யூ, எப்போ கால் பண்ணாலும் இம்மீடியட்டாக எங்களுக்கு தே யூஸ் டு ப்ரொவைட் அஸ் சப்போர்ட், இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு காட் தட் ஐ வாஸ் இன் டு த ரைட் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஐ வாஸ் வித் த ரைட் டீம், ஹோப் டீம், விச் ஹெல்ப் மீ அண்ட் மை ஃபேமிலி டு கெட் பேக் அவர் ஸ்மைல்ஸ். பிகாஸ் தலசீமியான்றது என்ன மாதிரி பிரச்சனைனா அந்த குழந்தையோடு போகாது, ஒரு ஹோல் ஃபேமிலியே வந்து பாதிக்கும். அதே சமயத்தில் தலசீமியா க்யூர் ஆகும்போது ஒரு ஹோல் ஃபேமிலியோட லைஃபே மாறும். எங்கள் ஹோல் லைஃபே மாறிடுச்சு.
எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண இது வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத பல பிளட் டோனர்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களாம் எனக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத தெய்வங்களை தான் பார்க்குறேன். அதே சமயத்தில் என் பொண்ணுக்கு வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு பெரிஃபரல் பிளட் அதான் யூஸ் பண்ணாங்க. அது கொடுத்த டோனருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்றைக்குமே நான் வந்து ஐ வில் பி ஆல்வேஸ் faithful to all of these people and especially to Apollo Hospitals and Dr. Revathi Raj ma'am and the Hope team. I'm always full of gratitude to these people and in my prayers I always keep them because அவங்களால தான் நான் இன்னைக்கு சிரிக்கிறேன். என்னோட ஃபேமிலி சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஃபேமிலியோடைய தலையெழுத்தையே மாற்றினது கடவுள் காமிச்ச இந்த டீம் தான் அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் வெரி கிரேட்ஃபுல் டு தட். அண்ட் ஒரு அம்மாவாக நான் திருப்பியும் சின்சியராக சொல்கிறேன், இதை பற்றி நீங்களும் கொஞ்சம் வெளியில் போனப்பறம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். சாதாரண விஷயம் கிடையாது. குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது. குழந்தைங்க வந்து பிறக்கிறதே வந்து நம்மளுடைய ஃப்யூச்சர், நம்மளுடைய நாடு முன்னேறணும், நாம முன்னேறணும், இதுக்காக தான். அந்த குழந்தைங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறது கஷ்டம். தே ஷுட் ஆல்சோ பி born ஹெல்த்தி அண்ட் தே ஷுட் பி ஹாப்பி. ஸோ அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் இந்த ஹெச்பி எலக்ட்ரோஃபோரசிஸ் டெஸ்ட்டை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பும் பண்ணுங்கள். ஏன்னா இந்தியா நல்லா வளரணும்னா எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. ஃப்யூச்சர் ஆஃப் த நேஷன் இஸ் வித் த சில்ட்ரன். அதனால் let us have healthy children and let us have a healthy India. Thank you for giving me this opportunity. Thank you. So 60 to 70% women ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது. சில்ட்ரன் நிறையா பேருக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது. ஸோ இரும்பு சத்து குறைபாடுனால உள்ள இரத்த சோகை அது ரொம்ப காமன். ஆனால் அதே சமயத்தில் தமிழ்நாட்டிலலாம் சில பகுதியில் தாலசீமியா கேரியர்ன்ற ஒரு கண்டிஷன், இது இரத்த சோகை மாதிரியே இருக்கும். ஸோ பார்த்தா இவங்களுக்கு இது இரும்பு சத்து குறைபாடுன்னு நிறையா டாக்டர்ஸ்க்கே தெரியாத ஒரு கண்டிஷன் தாலசீமியா கேரியர். ஸோ அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியான்னு நினச்சி இரும்பு சத்தாக கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இதை பற்றி விழிப்புணர்ச்சி இருந்தால் இது தாலசீமியா கேரியராக இருக்கலாமா? எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் சித்தேரி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட், அங்கே நிறையா தாலசீமியா கேரியர். லாட் ஆஃப் ஆர் பேஷண்ட்ஸ் அங்கேருந்து வராங்க. கோயம்புத்தூர், ஊட்டி, குன்னூர் அந்த இடத்துல நிறையா தாலசீமியா கேரியர். ஸோ தாலசீமியா கேரியர்ன்றவங்களுக்கு எந்த விதமான சிம்டம்ஸும் வெளியிலேருந்து தெரியாது. ரத்த பரிசோதனை செஞ்சால் தான் தெரியும். அண்ட் சிம்பிள் பிளட் டெஸ்ட் ஹெச்பி எலக்ட்ரோஃபோரசிஸ் இது பார்த்தாலே இவங்க கேரியராக இருந்தால் இது பெரிய குறைபாடே இல்லை. ஆனால் அம்மா அப்பா 2 பேருமே கேரியராக இருந்தால் குழந்தை பாதிக்கப்படலாம். 25% சான்ஸ். இந்த சிம்பிள் கான்செப்ட் இது நம்ம நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்காமல் தடுக்கலாம். ஏன்னா டெஸ்ட் செஞ்சதுனால தாலசீமியா இல்லாத ஒரு இந்தியா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம துபாயில், இட்டலியில் எங்கேயாவது கல்யாணம் பண்ணணும், பதிவு பண்ணணும் அப்படின்னு போனோன்னா ஃபஸ்ட்டு தாலசீமியா டெஸ்ட் செஞ்சீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ தான் திருமணமே பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா அங்கெல்லாம் அவ்வளோ விழிப்புணர்ச்சி அட்வான்ஸ்டாக இருக்குது. நம்ம நாட்டில் இன்னும் அது வரலை. ஸ்க்ரீனிங் டெஸ்டிங் கம்பல்சரின்னு கவர்மெண்ட் சொன்னால் இது ஒரு நல்ல ஸ்டெப்பு நம்ம நாட்டில். பட் இன்னும் so far we are not in that state. Hopefully next few yearsல கம்பல்சரி டெஸ்டிங் வந்தால் இந்த மாதிரி வராமல் தடுக்கலாம். Happy to answer any questions உங்களுக்கு. ஸோ குழந்தைக்கு தாலசீமியா மேஜர் இருக்குதுன்னு எப்படி தெரியும்? பிறக்கும்போது அவங்களுக்கு கர்ப்பத்தில் இருக்கும்போது இருக்கிற ஃபீட்டல் பிளட் அதனால் பிரச்சனை வராது. என்னால் ஃபஸ்ட்டு 3-4 மாதம் அம்மா வயிற்றில் இருக்கும்போது குழந்தை மூச்சு விடலை. அம்மாவோட பிளட்லேருந்து ஆக்சிஜன் எடுக்கிறாங்க. ஸோ பிறக்கும்போது டோட்டலாக நார்மலாக இருப்பாங்க. 3-4 மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஃபீட்டல் பிளட்டெல்லாம் கரைஞ்சி இவங்களாக ரத்தம் உற்பத்தி பண்ணணும். ஆனால் அந்த டைமில் அவங்களுக்கு ரத்தம் உற்பத்தி பண்ண வேண்டிய அந்த ஜெனட்டிக் சக்தி, இந்த மரபணுக்கள் கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் கம்மியாகும். ஸோ ரத்தம் கம்மியானால் பேபி ஃபீடிங் பண்ண மாட்டாங்க, மூச்சு வாங்கும், வெளுத்து போயிருப்பாங்க, வயிறு வீக்கம், கல்லீரல் மண்ணீரல் வீக்கம் அதெல்லாம் வந்து யூஸ்வலாக ஒரு சின்ன சளி இருமல்னு டாக்டர்கிட்ட போய் பார்த்து ஹீமோக்ளோபின் டெஸ்ட் பண்ணால் 12 கிராம் இருக்க வேண்டியது 4-5 கிராம் இருந்து பரிசோதனை பண்ணி பார்த்து இது தாலசீமியா மேஜர்னு தெரிய வருது. அந்த சம்யுக்தா அம்மா சொன்ன மாதிரி மோஸ்ட் பேரண்ட்ஸ் சரி இந்த ஒரு வாட்டி ரத்தம் போட்டால்
போதும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஏன்னா blood போட்டதுமே அந்த குழந்தை கம்ப்ளீட்டாக நார்மலாக ஆயிடுவாங்க. பட் இது ரத்தம் உற்பத்தி ஆகலை. டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ண blood நம்ம உடம்புல 4 வாரம் தான் தங்கும். 4ஆம் வாரம் மறுபடியும் blood கம்மியாகும். இது புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆர் ஃபேமிலிஸ் இதனுடைய இம்பேக்டே அவங்களுக்கு தெரிய வர்றது 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் தான். ஏன்னா இந்த மாதிரி லைஃப் லாங் blood போடணுன்னா இது ரொம்ப பெரிய சேலஞ்சுன்னு அப்போ தான் புரிய வருது. ஒரு முறையும் blood போடுறதுக்காக நரம்பு கிடைக்கிறது அது கஷ்டம், குழந்தை அழும் அண்ட் வெயின் கிடைக்காது. blood போடும்போது 3 மணி நேரம் அவங்கள மடியில் வச்சுருக்கணும். வளர வளர ஸ்கூல் போகும்போது அன்றைக்கி எக்ஸாம் இருக்கும், blood transfusionக்கு வர முடியாது. வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் லீவ் கிடைக்காது. அண்ட் கூட கூட்டிகிட்டு அவங்களுக்கு லீவ் கிடைக்காது. ஸோ இதனுடைய இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகம். அது ஒரு குழந்தைய மட்டும் இல்லை, ஹோல் ஃபேமிலிலையும் அந்த இம்பேக்ட் எல்லாருக்குமே தெரியுது. பிகாஸ் அந்த ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைனால எல்லாருடைய லைஃப்பும் அந்த ஃபேமிலியில் பாதிக்கப்படுது. Very good question. So 25% thalassemia major affect ஆகிருக்கிற பேபின்னா sadly இப்போதைக்கு நமக்கு abortion ஒன்று தான் ஆப்ஷன். 75% நார்மல் குரூப்பில் இருந்தால் கண்டினியூ பண்ணுறோம் ப்ரெக்னன்சியை. இப்போதைக்கு அந்த பேபியை 12 வாரத்துக்கு போதே கர்ப்பத்தை கலைச்சிடும். ஸோ அந்த இப்போதைக்கு ஜீன்ஸை மாற்றி சிகிச்சை செய்கிற மாதிரி எந்த அட்வான்ஸஸும் வரல கர்ப்பத்துலேயே. ஸோ அகெயின் குட் கொஸ்டின். யூ நோ தட் நம்ம நாட்டில் நிறையா மலேரியா பிரச்சனை. ஸோ மலேரியா சிகப்பு ரத்த அணுக்களுக்குள்ளே போய் அதனால் வரக்கூடிய நோய் இது. ஸோ ஹீமோக்ளோபின் நிறையா மலேரியா பேஷண்ட்ஸில் கம்மியாகுது. ஸோ மலேரியா நோய்க்கு எதிர்க்க நமக்கு நல்ல ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கணும்னு நேச்சரே நம்மளோட ஜீன்ஸை கொஞ்சம் மாற்றி அந்த தாலசீமியா கேரியர் 2 ஹீமோக்ளோபின் ஜீன்ஸ்க்கு பதிலாக 1 ஹீமோக்ளோபின் ஜீன் கொடுத்தா மலேரியா சிகப்பு ரத்த அணுக்களுக்குள்ளே போகாமல் நேச்சுரல் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது. ஸோ தாலசீமியா கேரியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா மலைவாழ் பகுதி, நிறையா மழை பெய்யக்கூடிய ரீஜன்ஸ், அங்கெல்லாம் நிறையா ப்ரெவலன்ஸ். 3% ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ இங்கே 100 பேர் இருக்கோம்னா 100ல் 3 பேர் தாலசீமியா கேரியர். ஸோ இட் இஸ் அ வெரி big problem in our country. So thalassemia carriers அவங்களுக்கு எந்த நோயும் கிடையாது. They are naturally stronger. But 2 carriersனால major thalassemia baby வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. To both parents thalassemia minor-ஆ இருந்தால் பேபிக்கு thalassemia major வரக்கூடிய வாய்ப்பு 25%. ஒருத்தருக்கு இருந்தால் பிரச்சனையே கிடையாது. அதனால தான் சம்யுக்தா அம்மா சொன்னாங்க, ஜாதகம் பார்க்குறதுக்கு பதிலாக இந்த கேரியர் டெஸ்டிங் பண்ணுங்க. யாருக்காவது ஒருத்தர் இருந்தால் பிரச்சனை இல்லை, 2 பேருக்கும் இருந்தால் தான் பேபி பாதிக்கப்படலாம். இல்லை, அது வந்து ஐ வாஸ் டெல்லிங் அபவுட் எவல்யூஷன் மலேரியா ரெசிஸ்டன்ஸ்க்காக. பட் மலேரியா வராதுன்னு இல்லை, பேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மலேரியா தாலசீமியா கேரியராக இருந்தால் வராது. மரபணுக்கள் நோய், இட்ஸ் a genetic problem. So in addition to the medical component, நமக்கு பேரண்ட்ஸில் நிறையா கில்ட் வேறு. ஏன்னா நம்மளால தான் குழந்தைக்கு வந்ததுன்னு. அதனால தான் டெஸ்ட்டு செஞ்சுக்கோங்க, வராமல் தடுக்கலாம், அது பெட்டர்னு அந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். We are very, very thankful, and as we've been saying right from the beginning of this meet, that we could not do anything without the wonderful leadership at Apollo, and we are extremely thankful that our Executive Vice Chairperson, Ms. Preeta Reddy, has joined us despite her very, very busy schedule. Ma'am, please, we request you to join us on stage and inspire us with a few words, please. Truly inspiring, and we are all here only thanks to their support. Ma'am, over to you. Namaste. You know, this is, to me, it's one of the most
precious and special departments in the whole Apollo ecosystem. Because for multiple reasons, that one, we've got outstanding clinicians, and I think they're the ones who inspire us every day. And the second is that this is an emotional responsibility to be able to take care of children, to be able to give them a fresh lease on life is something which I think is extremely important to us. And as I said earlier, it's an emotional responsibility. We always benchmark our outcomes, our clinical outcomes, with some of the best centers globally. But today what has happened is that I'm a very proud Indian when I say this, that some of the best centers globally come back and say, how are you people doing this in India? You know, what are your outcomes? How do you do it in this cost? How do you give the same standard of care, if not the better standard of care in a country like yours? And I think for that, we should all be very proud. We should be thankful and we should be proud that the clinical team, the supporting team, you know, whether it's the nurses or the technicians or the management group, all of them come together to do this. So I think that is why today is so important to us. The second thing is that, you know, we must acknowledge, you know, their children and their warriors, and they fight, but they're very innocent. They really don't know what they let themselves in for, and they don't know what the outcomes are going to be. But it is the parents. You know, I really want to thank all of you for the trust you've put in all of us. Because if it was not the parents who say, you know, let's go there, let's do this, talk to the doctors, try and do something better, I don't think we would be fighting this war or winning this war. So thank you for being, you know, part of this aspect of what we do at Apollo. So I really want to acknowledge that. The other piece is that, you know, while we're celebrating what we're doing, we're looking at how we're doing, you know, increasing the amount of work which we do. There is so much more to do. And I think that's why our hospital as a network has reached out to corporates to say, can you join us in this journey? Because, you know, we really, the incidence is high, the number of children needing intervention is very high. So we need all the support which we can get. And I think corporates like, I think, was it Coal India? I want to acknowledge their support. Dr. Revati in her own way gets a lot of support. Our Cancer Foundation gets support from large corporates because, you know, they all understand that we're doing this because we really have to make a difference in children's lives. So I want to acknowledge that support. I want to acknowledge the trust which you all have in us. And I do want to acknowledge the fabulous team which is fighting this day in and day out to see that, you know, we really make life more beautiful. So thank you for being here today. Thank you for the support which we always get from the members of the media. And I hope that in this journey we can do so much more, because there's a lot to do in the healthcare space, especially in the cancer space. Thank you, and Jai Hind. Thank you, warriors, and she wants to give you a special message. எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் யாஸ்மின் பானு. நாங்கள்லாம் இந்த அளவு நல்லா இருக்கோம்னா நீங்கள் தான் காரணம் எல்லாமே. இட்ஸ் தேங்க்யூ டாக்டர் அண்ட் ரேவதியா மேம். நீங்கள் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க. எனக்கு ரொம்ப தேங்க்யூ. நான் இப்போ நல்லா இருக்கேன். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி 3 இயர்ஸ் ஆச்சு. நான் இப்போ நல்லா ஃபீல் பண்ணுறேன் பெட்டராக. தேங்க்யூ. எந்த ஊரில் இருந்து வரீங்க யாஸ்மின்? புதுக்கோட்டையில் இருந்தா? சரி, இப்போ பெருசானா என்ன ஆக போகிறீங்க? டாக்டரா இல்லை என்ஜினியரா இல்லை வேறு நிறைய பண்ணலாமே? டாக்டர் தானா? ஆமாம், எல்லாருமே டாக்டர்ஸ் தான் ரொம்ப நல்லவங்க இங்கே. ஆல் தி பெஸ்ட் மா. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. Thank you, ma'am. And if we can request ma'am to stay on stage, and all the children to please come up so that we can have...
சாப்பிட சாப்பிட